சாரி பாரதி. ஃப்ரெண்ட், நான் வரட்டுமா? ஆதி, என்ன பாரதி? உங்க சட்டை கிழிஞ்சிருக்கா? ஆதி, கிழிஞ்சிருக்கா? இப்படியேவா போக போறீங்க? அதுவும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு? இல்ல பாரதி, பரவாயில்ல. இல்ல, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். வாங்கிக்கோங்க ஆதி, இது வாசுவோட ஷர்ட் தான். இல்ல பாரதி, வாங்கிக்கோங்க ஆதி. ஆமா ஃப்ரெண்ட், எங்க அப்பா சட்டைய வாங்க மாட்டீங்களா? இல்ல ஃப்ரெண்ட், அப்படிலாம் இல்ல. இதயமே கடனாக கடனாகனதே, இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதிவாடுதே, தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா, உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். வரேன் பாரதி. ஆதி, போயிட்டு வரேன் பாரதி. ஃப்ரெண்ட், நான் போயிட்டு வரேன். சீக்கிரமே உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட், பை. வாங்க ஆதி. டேய், வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்துடா. எதுக்கு நிறுத்த சொன்ன? அங்க பாருடா. அன்னைக்கு தானே குத்துனான். எப்படா தப்பிச்சாங்க? டேய், அன்னைக்கு தப்பிச்சிட்டான். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சான். எதுக்கு அந்த பொம்பளைகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கடா? காசு கீசு கொடுக்காம போயிடுப்போது. நீ சொல்றது சரிதான்டா, கேளு. ஹலோ மேடம், நான் தான் சேகர் பேசுறேன். ஏய், என்ன நீ எதுக்கு ஃபோன் பண்ற? காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. சேகரா சேகர். ஏய், முதல்ல பேரை மாத்து. வெயிட் போன. ஒரு முக்கியமான விஷயம் மேடம். என்னையா? மேடம், அன்னைக்கு மிஸ் ஆன ஆதி அவன் இப்ப எங்க கண்ணு முன்னாடியே தான் இருக்கான். அவனை போட்டுறவா? கேட்டா கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கியா? மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? ஏய், நாளைக்கு மறுநாள் அவனுக்கு கல்யாணம். காப்பு கட்டி வீட்டுல தான் இருக்கான். அவன் எப்படி ஊ முன்னாடி வந்து நிற்பான்? மேடம், சத்தியமா எங்க முன்னாடி தான் மேடம் இருக்கான். நான் வேணா போட்டோ எடுத்து அனுப்புறேன், பாருங்க.
நிஜமாவா சொல்ற நீ? மேடம் அதான் போட்டோ அனுப்பியிருக்கேன் மேடம், நம்புங்க மேடம். இத பாரு, செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆடே கசாப்பு கடையில வந்து சிக்கி இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு மட்டும் அவனை போட்டுட்ட, நீ பேசின அமௌண்ட்டை விட டபுளா வாங்கிக்கோ. மேடம் நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, நான் அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். ஓகே மேடம். டேய் மேடம் போட சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அவன் மிஸ் ஆனது நமக்கு தான்டா லக்கு. இப்போ நமக்கு டபுள் பேமெண்ட் கிடைக்க போகுது. ஏய் வாடா. நான் சொன்னேன்ல, இந்த கயிறு கட்டுனா நீங்க கண்டிப்பா திரும்ப வருவீங்கன்னு. அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட். ஐயா எங்க போயிட்டாரு? ஐயா என்னம்மா மாப்பிள்ளை ஏஞ்சிட்டாரா? காஃபி கொடுத்துட்டியா? அது ஐயா காப்பி எடுத்து போய் பார்த்தங்கய்யா, சின்னையா ரூம்ல இல்லைங்கய்யா. என்னது ரூம்ல இல்லையா? இல்லைங்க, கீழே பாத்தியா? தேடி பார்த்தங்கய்யா, கீழே இருந்து தான் நான் வந்தேன். ஐயா வீட்டுக்குள்ள எங்கேயும் இல்லைங்கய்யா. இந்த நேரத்துல மாப்பிள்ளை எங்க போயிருப்பாரு? சரி நீ போ, நான் பாக்கிறேன். சரிங்க. என்ன இது மாப்பிள்ளை போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஒருவேளை அக்கா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாரோ? அக்கா அப்படி அக்கா ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்கல. என்ன? வாங்க சொல்றேன். ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். ஓகே. என்ன அறிவு? அக்கா மாப்பிள்ளைய வெளியே எங்கேயாச்சும் அனுப்பிருக்கியா? நான் ஏன் அவன் அனுப்ப போறேன்? ஏன் என்னாச்சு? இல்லக்கா, மாப்பிள்ளைய வீட்டுல எங்கேயுமே காணோம். போன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆதிய காணுமா? என்ன அறிவு சொல்ற? சரி சரி, நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க, நான் போய் என்னன்னு பாக்குறேன். என்னாச்சுக்கா? என்னாச்சு நீ? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? கேகாமரம், அறிவு ஆதி வீட்டுல இல்லன்னு சொல்றான். அப்படியா? கல்யாணம் அதுவுமா எங்க நீ போயிருக்க போறான்? போன் பண்ணி கேட்டா போகுது. ஏற்கனவே போன் பண்ணியாச்சு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டானே. அம்மா நீ வீட்டுக்கு பின்னாடி கார்டன்ல எல்லாம் பாத்தியா? அம்மா வீடு முழுக்க தேடி பார்த்துட்டமா, ஐயா எங்க இல்லைங்கம்மா. அறிவு எங்கதான் போயிட்டான் ஆதி? அப்பா என்னாச்சுமா? அப்பா போச்சுப்பா, என் வாழ்க்கையே போச்சு. ஸ்வேதா ஸ்வேதா அவசரப்படாதம்மா, அவன் பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கானான்னு வெயிட் பண்ணி பாப்போம். அவர் பக்கத்துல எல்லாம் எங்கேயும் போகல அத்தை. என்னை ஏமாத்திட்டு அவ கூட ஓடி போயிட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். இனிமே நான் என்ன பண்ணுவேன்? ஸ்வேதா என்ன பேசுற நீ? யார் கூட ஓடி போயிட்டா? மாமா தான் அத்தை. அவருக்கு அங்க ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கிற பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. நானும்
அது தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கையே அதனால பாழா போயிடுச்சு. அறிவு, ஸ்வேதா என்ன சொல்றா? ஏன் புள்ள எவ்வளையோ கூட்டிட்டு ஓடி போயிட்டானா? என்ன சொல்ற இவ? ஆமாக்கா, ஸ்வேதா சொல்றது உண்மைதான். மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே காஞ்சிபுரத்துல ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சரி, இந்த வயசுல அப்படி இப்படின்னு இருக்கிறது சகஜம் தான் நினைச்சேன். இது உங்ககிட்ட சொன்னா நீ தாங்க மாட்டேன் தான் மறைச்சேன். அறிவு, இத பாரு, என் மகனை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அறிவு, என்ன பேசுறீங்க நீங்க? வெளியே இருக்கிறவங்க 1000 பேசட்டும். நம்ம வீட்டு பிள்ளைய நாமளே இப்படி பேசுறது சரியா? இங்க பாரு ஏகாம்பரம், நான் ஏதோ விவரம் தெரியாம பேசல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். என்ன தெரியும் உங்களுக்கு? இல்ல ஆதியை பத்தி என்ன தெரியும்னு கேக்குறேன். ஏங்க, ஆதி மாதிரி ஒரு நல்ல பையன் மேல இப்படி அபாண்டமா பழி தூக்கி போடுறீங்க? ஆமாமா, நீங்க தான் உங்க ஆதிய மெச்சுக்கணும். எனக்கு அன்னைக்கு காஞ்சிபுரம் போனப்பவே இந்த விஷயம் தெரியும். மாமா தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எப்படி இருந்திருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் நான் பொறுத்துட்டு தான் இருந்தேன். பேசாம அன்னைக்கு ஏதாவது பண்ணி செத்து தொலைஞ்சிருக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஐயோ ஐயோ, என் தலையே சுத்துது. என் புள்ளைய ஆளாளுக்கு என்ன நம்ம சொல்றீங்களே? ஆதி, நீ எங்க தாண்டா இருக்க? ஐயோ கடவுளே, மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஓடி போய் அசிங்கப்படுத்திட்டாரு. இங்க பாருங்க, ஆதி எங்க போயிருக்கான், எதுக்கு போயிருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. ஆளாளுக்கு எதுவும் பேசி பேசி அண்ணி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி வரியாங்க. மாமா, என்னாச்சு? என்ன சொல்றீங்க? யார உனக்கு மாமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆதிக்கெல்லாம் செட் பண்ணி இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டு இங்க டிராமா பண்றதுக்காக வந்திருக்கியா? என்னது, ஆதி ஊரை விட்டு அனுப்பிட்டேனா? நீங்க என்ன சொல்றீங்க? கையெடுங்க முதல்ல. உனக்கு ஒண்ணும் புரியாது, ஒண்ணும் தெரியாதுல்ல. இந்த பார், ஆதியோட ஃப்ரெண்டுன்றதால தான் உன்னை மரியாதையை இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க. இல்ல நான் நடந்துக்கிற முறையே வேற மாதிரி இருக்கும். ஏண்டா அந்த பொண்ணுக்கு ஆதிக்கும் தொடர்புக்குன்ற விஷயத்தை ஏன்டா என்கிட்ட மறைச்ச? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்றா. அக்கா, ஆதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, நான் சொல்றது பொய்ன்னு சொல்றல, அப்ப இவனை கேளுக்கா. இல்ல, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. சும்மா இல்லாத விஷயத்த சொல்லுனா என்னன்னு சொல்றது நானு? முதல்ல ஆதிக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? உங்களோட கற்பனை கதைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அறிவு, இப்ப என்ன சொல்ற? கூடவே இருக்கிற அவனுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஏன் முன்னாடியே ஏன் புள்ளைய பத்தி தப்பா பேசுறீங்கல்ல? ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி ஆதி பாரதியை பார்க்க போயிருப்பானோ? சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆதி ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்க போயிருக்கானு கேட்டு சொல்றேன். அண்ணி, அண்ணி, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் எஸ்பி கிட்ட பேசுறேன். நைட் படுக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு தானே போனான். அதுக்குள்ள எங்க போயிருப்பான்? ஒருவேளை பாரதியை பார்க்க... கடவுளே, அந்த மாதிரி மட்டும் எதுவும் நடந்திருக்க கூடாது. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? பாரதியை கூப்பிட்டா தப்பாயிடும். பேசாம லதாவுக்கு போன் பண்ணி பாரதி ஆபீஸ் வந்திருக்கானு கேட்போம். ஆனா ஆதி பாரதியை பார்க்க போய் ஏதாவது பிரச்சனையா இருந்தா பாரதி ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டான்ல. சரி, எதுக்கும் போன் பண்ணி பார்ப்போம்.
எம்டி எதுக்கு எனக்கு கால் பண்றாரு? ஒருவேளை கல்யாணத்துக்கு எப்போ வரீங்கன்னு கேக்குறதுக்கா இருக்குமோ? ஹலோ. சார் சொல்லுங்க சார். லதா, நீ எங்க இருக்க? என்ன சார் நீங்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். இப்பலாம் நான் கரெக்டான டைம்க்கு வந்துடுறேன் சார். ஐயோ, அத பத்தி நான் கேட்கல. சரி, பாரதி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களா? ஆமா சார், இங்கதான் இருக்கா. அவகிட்ட பேசணுமா சார்? ஏய், இல்ல வேணாம். ஆமா, அவங்க நார்மலா தானே இருக்காங்க? ஆமா சார், அவ எப்பயும் போலதான் இருக்கா. ஏன் சார், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா சார்? என்ன சார், நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா சம்திங் ராங்னு தெரியுது. ப்ளீஸ் சார், என்னன்னு சொல்லுங்க. இல்ல லதா, அது வந்து நேத்து நைட்ல இருந்து ஆதியை காணோம். ஆதியை காணுமா சார்? என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கு கல்யாணம் ஆச்சு. இப்ப கல்யாண மாப்பிளைய காணோம்னா வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்களே. ஆமா லதா, விஷயம் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஆதி எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. போனை வேற எடுத்துட்டு போகல. அவன் மொபைல் எங்கதான் இருக்கு. அதான் ஒருவேளை ஆபீஸ்க்கு வந்திருக்கானோன்னு கேட்கலாம் ஃபோன் பண்ணேன். ஐயோ சார், இங்க வரலையே. சரி, ஓகே லதா, விடு, நான் பாத்துக்கிறேன். ஏய், அப்புறம் இத பத்தி நீ அங்க யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. தேவையில்லாத குழப்பமாயிடும். புரியுது சார். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி லதா, நான் ஃபோன் வைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். சொல்லு லதா. ஆதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஷூர், கண்டிப்பா சொல்றேன். ஓகே சார். ஆதி வேற எங்க போயிருப்பான்? என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை ஆபீஸ் எதிரிங்க யாராவது அவனை கடத்திட்டு போயிருப்பாங்களா? ஒண்ணுமே புரியலையே. ஏய் லதா, ஏய் லதா, ஏய் என்னடி? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. உனக்கு இப்போ ஏதோ ஒரு ஃபோன் வந்தது. அந்த கால்ல பேசுனதுல இருந்தே உன் முகம் சரியில்லை. என்னாச்சு? உண்மையை சொல்லு. இல்ல பாரதி, அது வந்து ஆதி. ஆதி? ஆதிக்கு என்ன? ஆமா, உனக்கு யார் ஃபோன் பண்ணது? அது நீ கூட. என்னடி? ஒரு நிமிஷம் இங்க வாயா. வா சொல்றேன். ஏய் வா லதா, பாரதி. என்னன்னு சொல்லு. பாரதி, ஆதியை நேத்து நைட்ல இருந்து காணுமா? என்னது? ஆதியை காணுமா? என்னடி சொல்ற? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எம்டி இப்பதாண்டி கால் பண்ணாரு. அவர்தான் ஆதி அங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காரான்னு கேட்டாரு. பாரதி, நான் ஆதி இங்க வரலன்னு சொல்லிட்டேன். அவரும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாராம். எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றாரு. ஆதி? லதா, நீ நிஜமாதான் சொல்றியா? நான் எதுக்கடி இந்த விஷயத்துல போய் சொல்ல போறேன்? சத்தியமா எம்டி தான் கால் பண்ணி சொன்னாரு. நீ வேணா பாரு. ஆதி எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. ஆதி, எங்க போயிட்டீங்க? கடவுளே, ஆதிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. பாரதி, எனக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, ஆதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து அவர் ஒரு மாதிரியாவே இருக்காருன்னு.
ஒருவேளை வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் பிடிக்கல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம சீக்கிரம் போலாம். ரொம்ப நேரம் இங்க நிக்கிறத பார்த்தா அந்த மேனேஜர் வந்து ஏதாவது சத்தம் போடுவாரு. வா பாரதி. ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே காலம் இரவின் புறவியாகாதோ அதே